Hello friends, welcome to சாச்சி சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பச்சை பயிரை வச்சு சூப்பரான டேஸ்ட்ல கார குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நீங்க பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் இது எல்லாத்துக்குமே செம்ம பெர்ஃபெக்ட்டான மேட்சிங்கா இருக்கும். இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த குழம்புக்கு சின்னதா ஒரு மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நான் இன்னைக்கு ஒரு 7 to 8 போல பூண்டு பல் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 10 போல சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் போட்டு நைஸாலாம் அரைக்காம நல்ல கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. அடுத்ததா ஒரு அகலமான கடாயா பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். அதுல நான் இன்னைக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கோங்க. அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த பயிரை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நல்லா வறுத்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு குழம்பு வைக்கும் போது ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இதுல இருந்து வர வாசனையுமே செம்மையா இருக்கும். இப்ப பாருங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கிட்டே இதை நான் நல்லா வறுத்து விட்டுட்டு இருக்கேன். இதோட கலருமே சூப்பரா மாறி வந்துட்டு இருக்குது. இந்த அளவுக்கு இது நல்லா வறுத்து விட்ட பிறகு இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா நான் இன்னைக்கு குக்கர்ல தான் குழம்பு வைக்க போறேன். அதனால ஒரு குக்கர் எடுத்து வச்சு அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, அடுத்ததான் நம்ம அரைச்சோ இல்லையா வெங்காயம் பூண்டு பேஸ்ட், அதை எடுத்து இதுல போட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது வதக்கி விடும் போது இதுல இருந்து நல்ல ஒரு வாசனை வரும். இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்ட பிறகு ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயமா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை எடுத்து இதுல போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு 2 கிட்ட பெரிய சைஸ் அளவு தக்காளி பழமா எடுத்து நல்லா பொடிசாவே கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் அந்த தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதக்கி விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓரளவுக்கு நல்லா சாஃப்டா இருந்த இடம் தெரியாம இது நல்லா வதங்கி வரணும். அதனால கொஞ்சம் டைம் எடுத்து தக்காளி நல்லா மஞ்சள் வர வரைக்கும் வதக்கி விட்ட பிறகு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா பாத்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள், சாம்பார் தூள், அடுத்ததா ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் இல்லாத பட்சத்துக்கு நீங்க தயிர் கூட சேர்த்துக்கலாம். ஆனா பால் சேர்த்து பண்ணும்போது நல்ல கிரீமியா சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்க, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த டைம்ல நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற பச்சை பயிர் இருக்குது இல்லையா, அதை எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா அது கூடவே ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு உருளைக்கிழங்கு எடுத்து ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை எடுத்து இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, சூப்பரா இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைம்ல இந்த குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியா ஒரு 1/2 லெமன் சைஸ் அளவு புளி மட்டும் எடுத்து கரைச்சு வச்சிருக்கேன். அதை எடுத்து இதுல ஊத்தி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு, உரப்பு, காரம் இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு விசிலும் லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு விசிலும் விடுங்க. கரெக்டா இருக்கும். இப்ப விசில் எல்லாம் போயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பாருங்க, சூப்பரான டேஸ்ட்ல பச்சை பயிறு கார குழம்பு நமக்கு செம்மையா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எல்லாத்துக்கூடமே சர்வ் பண்ணிக்கலாம். இது லஞ்சுக்கு மட்டும் இல்ல, டிஃபனுக்குமே செட் ஆகுற மாதிரி குழம்பு தான் இது. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை பச்சை பயிறு குழம்பு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க.